அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இன்றைய பெருமலையும் துயரத்தையும் சுமந்தபடி மீண்டும் ஒரு முறை நாம் இணைந்திருக்கிறோம். பாலஸ்தீனத்தின் மீது நம் அன்பு, காசாவின் மண் மீது நம் உயிர். எங்கள் கண்கள் அந்த மண்ணில் சிந்தப்படும் இரத்தத்தை துடைக்க முடியாமல் தவிக்கிறது. இன்று நாம் பேசப்போவது வெறும் செய்திகள் அல்ல. இது மில்லியன் கணக்கான மக்களின் கதறல். இது அடுக்கி வைக்கப்பட்ட சடலங்களின் மௌன ஆளுகை. இது நியாயத்திற்காக போராடும் ஒரு சோகத்தின் கதை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவில் நடத்தி வந்த மிகப்பெரிய இனப்படுகொலை ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றுடன் 137வது நாளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த யுத்த நிறுத்தம் என்பது வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கிறதா? இல்லை, காசாவின் வீதிகளில் மீண்டும் இரத்தம் பெருக்கெடுக்க தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினம் காசாவின் புகை மண்டலத்திற்குள் என்ன நடக்கிறது? பாலஸ்தீனம் 2 முக்கிய பிரிவுகளுக்கு இடையே ஏன் ஒரு புதிய நம்பிக்கை ஒளிர்கிறது? மேலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பதற்றம் முழு மத்திய கிழக்கையும் போர்க்களமாக மாற்றும் அபாயம் ஏன் நிலவுகிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் மிக துல்லியமான மிக ஆழமான பதில்களை இந்த 15 நிமிடங்களில் நாம் பார்க்க போகிறோம். பொறுமையுடன் இருங்கள், இணைந்திருங்கள். பகுதி 1. காசாவின் கொடூரம். யுத்த நிறுத்தத்தின் மீதான வெட்கக்கேடு. 137வது நாளிலும் தொடரும் படுகொலைகள். சகோதர சகோதரிகளே, இன்று காலை காசாவில் இருந்து வெளியாகும் தகவல்கள் நம் நெஞ்சை பிளக்கின்றன. இன்றைய தினம் காசா நகரத்தின் மேற்கு பகுதியிலும் தெற்கு ரஃபாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 4 அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆம், அவர்கள் இப்போது நம் முன் ஷஹீதாகி இருக்கிறார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியது காசா சுகாதார அமைச்சகம். கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 32 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. சிந்தித்து பாருங்கள், யுத்த நிறுத்தம் அமலில் இருக்கிறதாம். அந்த யுத்த நிறுத்தத்தின் பெயரால் இன்று வரைக்கும் இஸ்ரேல் எந்த கட்டுப்பாடுகளுக்கும் கட்டுப்படாமல் பாலஸ்தீன மக்களை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நாம் பார்த்த கொடுமை என்ன? மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் நோயாளிகளின் படுக்கைகளை தரையில் இழுத்து வீசிய காட்சிகள், ஆம்புலன்ஸ் சுட்டு நொறுக்கிய காட்சிகள், இவையெல்லாம் மனிதாபிமானத்தின் மீதான கேலியாக இருந்தது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நம் இரத்தம் கொதித்தது. அதே போன்றுதான் இன்றைய தாக்குதலும். எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் பயம், எங்கே பார்த்தாலும் இருள். ரஃபாவில் ஒரு தாய் தன் 5 வயது மகனின் உடலை தன் கைகளால் சுமந்து செல்லும் காட்சி நேற்று சமூக ஊடகங்களில் வைரலானது. அந்த அம்மாவின் அலறல், என் கண்மணியே, என் உயிரே, யுத்த நிறுத்தம் ஏன் உன்னை காக்கவில்லை என்று கேட்டு கதறிய அந்த குரல் இன்னும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இதுதான் நிதர்சனம். இஸ்ரேல் சொல்கிறது, நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்று. ஆனால் அவர்களின் செயல்கள் அவர்களின் நாக்கை கொன்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 10 பாலஸ்தீனியர்கள் யுத்த நிறுத்த காலத்திலும் கொல்லப்படுகிறார்கள் என்ற புள்ளி விவரம் நம்மை உலுக்க வேண்டும். இது எந்த விதமான நிறுத்தம்? இது மரணத்திற்கு இடைவேளை மட்டுமே. பகுதி 2. PLOவின் வரலாற்று அறிவிப்பு. நாங்கள் அனைவரும் ஒன்றே. PLOவின் அறிவிப்பு எதை மாற்றப் போகிறது? இத்தனை கொடூரங்களுக்கு மத்தியில் இன்றொரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது பாலஸ்தீனத்தின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு செய்தி. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின், அதாவது PLOவின் நிர்வாகக் குழுவின் பொதுச் செயலாளராக தேர்வாக இருக்கும் அசாம் அல் அகமது அவர்கள் இன்று வெளியிட்ட அறிக்கை பாலஸ்தீனத்தின் ஒற்றுமைக்கு வித்திட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மிக தெளிவாக, மிக உறுதியாக, மிக துணிச்சலாக சொன்னார். காசாவில் செயல்படும் எந்த ஒரு போராளி குழுவும் பயங்கரவாதிகள் அல்ல. அவர்களை ஒருபோதும் பயங்கரவாதிகள் என்று நாங்கள் அழைக்க மாட்டோம். அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடும் நம் சொந்த சகோதரர்கள். அவர்கள் தான் நம் தேசத்தின் மானத்தின் அடையாளம். சிந்தித்து பாருங்கள், பல வருடங்களாக வெஸ்ட் பேங்கில் இருக்கும் பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கும் காசாவில் இருக்கும் போராளி குழுக்களுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நிலவியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பிளவை பயன்படுத்தி இவர்கள் ஒற்றுமை இல்லாதவர்கள், இவர்களை நம்ப முடியாது என்று உலக நாடுகளுக்கு சொல்லி பாலஸ்தீனத்தின் தனிநாடு கோரிக்கையை தொடர்ந்து முடக்கி வந்தனர். ஆனால் இப்போது PLOவின் இந்த அறிவிப்பு அந்த விளையாட்டுக்கு பெரும் பலம் பொருந்திய அடியாகும். இது ஒரு அரசியல் அறிக்கை மட்டுமல்ல, இது இதயங்களை இணைக்கும் பாலம். அசாம் அல் அகமது மேலும் சொன்னார், காசாவில் உள்ள போராளிகளும் ஆயுதத்தை கீழே வைத்து சரணடைய வேண்டும் என்று யாராவது எதிர்பார்க்கிறீர்களா? அது ஒருபோதும் நடக்காது. அவர்கள் ஆக்கிரமிப்பாளனை எதிர்த்து நிற்கும் போராளிகள். அவர்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்கிறார்கள். அதற்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்கிறோம். இது ஒரு புரட்சிகரமான மாற்றம். இந்த ஒற்றுமையின் குரல் பாலஸ்தீன மக்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. வெஸ்ட் பேங்கில் இருந்தும் காசாவின் இடிபாடுகளுக்கு இடையில் இருந்தும் மக்கள் இந்த அறிவிப்பை வரவேற்று குரல் கொடுத்து வருகிறார்கள்.
இது நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? ஒற்றுமை தான் வெற்றியின் அஸ்திவாரம். பாலஸ்தீனம் என்ற ஒற்றுமை குரல் உருவானால் அதை அடக்குவது யாராலும் முடியாது. இனி பாலஸ்தீனத்தின் பெயரால் பேசுவது ஒரே குரலாக இருக்கும். அதுதான் இஸ்ரேலின் திட்டங்களை பாழாக்கும். இனி காசாவில் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் பொய் பிரச்சாரம் செய்தால் அதற்கு பாலஸ்தீனத்தின் அதிகாரப்பூர்வ குரலே பதில் சொல்லும். இல்லை, அவர்கள் எங்கள் விடுதலை போராளிகள் என்று. இது நிச்சயமாக பாலஸ்தீனத்தின் சர்வதேச அங்கீகாரத்திற்கு ஒரு புதிய வேகத்தை கொடுக்கும். ஏனென்றால் இனி யாரும் பாலஸ்தீனத்தை ஒரு பிளவுபட்ட தேசம் என்று குற்றம் சாட்ட முடியாது. பகுதி 3. PLOS போராளிகள் வரலாற்று பின்னணி. பிளவுபட்ட வரலாறு. வெஸ்ட் பேங்கிற்கும் காசாவிற்கும் இடையே இருந்த பனிப்போர் ஏன்? சகோதர சகோதரிகளே, இந்த ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள பாலஸ்தீனத்தின் அரசியல் வரலாற்றிற்கு ஒரு சிறிய பயணம் செல்ல வேண்டியது அவசியம். 1993-94 ஓஸ்லோ ஒப்பந்தத்திற்கு பிறகு பாலஸ்தீன தேசிய ஆணையம் PLO மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன அத்தாரிட்டியை நிறுவியது. இது ஒரு அரசியல் அமைப்பு. ஆனால் காசாவில் நிலைமை வேறு. இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகையால் மக்கள் மத்தியில் பொறுமை இழந்து ஆயுத போராட்டமே தீர்வு என்ற நிலை வலுத்தது. இதன் விளைவாக ஹமாஸ், இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற போராளி குழுக்கள் காசாவில் பலமடைந்தன. 2006 நடந்த தேர்தலில் ஹமாஸ் வெற்றி பெற்ற பிறகு பாலஸ்தீன அத்தாரிட்டிக்கும் ஹமாஸுக்கும் இடையே கடும் மோதல்கள் ஏற்பட்டன. இது 2007 உச்சத்தை அடைந்து காசாவின் முழு கட்டுப்பாட்டையும் ஹமாஸ் எடுத்துக்கொண்டது. அன்றிலிருந்து பாலஸ்தீனம் இரண்டாக பிளவுபட்டது. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை வைத்த PLO, மறுபக்கம் ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை வைத்த போராளிகள். இந்த பிளவுதான் பாலஸ்தீனத்தின் பலவீனத்திற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது. இஸ்ரேல் இந்த பிளவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. வெஸ்ட் பேங்கில் இருப்பவர்களிடம் பாருங்கள், காசாவில் இருக்கும் பயங்கரவாதிகளிடமிருந்து உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று கூறி அங்கு குடியேற்றங்களை விரிவுபடுத்தியது. மறுபுறம் காசாவில் இருப்பவர்களிடம் வெஸ்ட் பேங்கில் இருப்பவர்கள் எங்கள் கூலிப்படைகள் என்று கூறி அவர்களை மேலும் தூர தள்ளியது. ஆனால் அக்டோபர் 7 பிறகு இந்த பிளவு பாலஸ்தீனத்திற்கு எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பது நிரூபணமானது. காசா முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு உலகமே அங்கு நடக்கும் இனப்படுகொலைகளை வேடிக்கை பார்த்தபடி ஆனது. PLOவின் இந்த அறிவிப்பு அந்த பிளவை மூடுவதற்கான முதல் மிகப்பெரிய படி. இது நாம் இதுவரைக்கும் எதிரிகள் அல்ல, நமது பொதுவான எதிரி ஆக்கிரமிப்பாளன் தான் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு மாபெரும் மாற்றம். பகுதி 4. ஈரான் அமெரிக்கா பதற்றம். ஈரான் மீது போர் நிச்சயமா? அமெரிக்க அதிபரே பயந்து போன உண்மை என்ன? இப்போது நாம் பார்வையை மத்திய கிழக்கின் மற்றொரு எரிமலை முகடான ஈரானின் பக்கம் திருப்புவோம். அங்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம் உடனடியாக ஒரு பெரிய சர்வதேச நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. ஈரானின் இஸ்பஹான் மாகாணத்தில் உள்ள ஹொமைனி சாகர் என்ற மலைப்பாங்கான பகுதியில் திங்கட்கிழமை ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் முற்றிலும் சேதமடைந்தது. ஆனால் விமானத்தில் இருந்தவர்கள் பற்றியோ உயிரிழப்புகள் பற்றியோ எந்த உத்தியோகபூர்வ தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. ஈரானிய ஊடகங்கள் இது ஒரு தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்ட விபத்து என்று கூறுகின்றன. இருப்பினும் விமானத்தின் கருப்பு பெட்டி இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை. இந்த விபத்து நமக்கு என்ன நினைவூட்டுகிறது தெரியுமா? சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு மந்திரி அப்துல்லாஹியான் பயணித்த ஹெலிகாப்டரும் இதே போன்ற விபத்துக்குள்ளானதை நினைவுபடுத்துகிறது. பல ஆண்டுகால சர்வதேச தடைகளால் ஈரானின் விமானப்படைகள் மிகவும் பழமையானவை. உதிரி பாகங்கள் கிடைக்காமல் பல விமானங்கள் பறக்கும் நிலையில் இருந்தாலும் நேரங்கெடும் வெடிகுண்டுகளாகவே இருக்கின்றன. இது ஒரு சோகமான நிதர்சனம். ஆனால் இந்த விபத்தை விட பயங்கரமான ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானின் முழு மக்களும் அவர்களின் மொபைல் போன்களுக்கு ஒரு மர்ம SMS வந்து அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? அமெரிக்காவின் ஜனாதிபதி ஒரு செயல் வீரர் ஆவார், வாய்ச்சொல்லில் மட்டும் வீரர் அல்ல. பொறுத்திருங்கள், போராட்டக்காரர்களுக்கு சாதகமான செய்திகள் விரைவில் வரும். யார் இந்த SMS அனுப்பியது? அமெரிக்க உளவு நிறுவனங்கள் தான் இதன் பின்னால் இருக்க முடியும். இது என்ன அர்த்தம்? அமெரிக்கா ஈரானுக்குள்ளேயே அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் கடந்த முறை ஜனாதிபதியாக இருந்த போது ஈரானில் போராட்டங்கள் நடத்தியவர்களுக்கு நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று ட்வீட் செய்தார். ஆனால் இறுதியில் அந்த போராட்டக்காரர்கள் அடக்கப்பட்ட போது அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அதே பழைய நாடகம் இப்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரானின் உள்ள விவகாரங்களில் தலையிட முயற்சிக்கிறது. இதே நேரத்தில் ஈரானின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற குரல்களும் ஓங்கியுள்ளன. அமெரிக்க ஊடகங்கள் பென்டகன் திட்டமிட்டால் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் புரட்சிகர காவல் படையின் தலைமையகம் மற்றும் ஏவுகணைத்தனங்கள் முதல் இலக்குகளாக இருக்கும் என்று செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஆனால் இதற்கு நடுவில் ஒரு முக்கியமான குரல் எழுந்துள்ளது. வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்காவின் உயர் இராணுவ அதிகாரிகள் ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ஐயா, ஈரானுடன் போருக்கு சென்றால் அது நீண்ட நெடிய போராக மாறும். நம்மிடம் போதுமான வெடிமருந்துகள் கூட இல்லை. ஈரானின் பதிலடி மிக கடுமையாக இருக்கும். இது அமெரிக்காவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இதற்கு ட்ரம்ப் என்ன பதில் சொன்னார்? அவர் தனது வழக்கமான பாணியில் எங்கள் இராணுவ தளபதிகள் யாரும் அப்படி சொல்லவில்லை என்று மறுத்துவிட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த தளபதிகள் சொன்னதை ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க அதிபருக்கும் அவரது இராணுவத்திற்கும் இடையே ஒரு பெரும் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இதற்கு நடுவில் 13 அமெரிக்க போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கில் குவிந்து வருகின்றன. USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட் உள்ளிட்ட கப்பல்கள் கிழக்கு மத்திய கரையில் கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இராணுவம் போருக்கு தயாராகிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. இது ஒரு வினோதமான சூழல். ஒரு பக்கம் வாள், மறுபக்கம் பேச்சு. என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவுரை. சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகம் மிக ஆபத்தான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் காசாவில் மீண்டும் ரத்தம் கொட்டுகிறது. அங்கு இன்னும் யுத்த நிறுத்தம் என்ற பெயரில் ஒரு கேலி நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் பாலஸ்தீனத்தின் உள்ளேயே ஒரு புதிய நம்பிக்கை ஒளிர்கிறது. PLOவும் காசா போராளிகளும் ஒற்றுமையாக இருந்தால் அது இஸ்ரேலுக்கு பெரும் பலவீனம்தான். மேலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான பதற்றம் 3ஆம் உலகப் போரின் தீப்பொறியாக மாறும் அபாயம் இருக்கிறது என்ற பயம் நம்மை ஆட்கொள்கிறது. ஏனென்றால் இந்த மோதல் மத்திய கிழக்கு முழுவதையும் பற்றி எரிக்கும். ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் கடமை என்ன? 1. உண்மையை பரப்புவது. இஸ்ரேலின் பொய் பிரச்சாரத்திற்கு எதிராக பாலஸ்தீனின் உண்மையான முகத்தை, அங்கு நடக்கும் கொடூரங்களை உலகிற்கு சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. 2. ஒற்றுமைக்கு ஆதரவு தெரிவிப்பது. பாலஸ்தீனத்தின் உள் ஒற்றுமைக்கு நாம் வலு சேர்க்க வேண்டும். நமது பேச்சிலும் செயலிலும் பாலஸ்தீனத்தின் ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும். 3. பிரார்த்தனை. காசாவில் உள்ள நம் சகோதர சகோதரிகளுக்காக, ஷஹீத்களின் ஆன்மா சாந்திக்காக, காயமடைந்தவர்களின் குணமடையும், சிறையில் உள்ளவர்களின் விடுதலைக்காகவும் தொடர்ந்து பிரார்த்திப்போம். பாலஸ்தீனம் வெற்றி பெறும். அது சுதந்திரம் அடையும். அதன் மக்கள் நம்மை போல நிம்மதியாக வாழ்வார்கள். அந்த நாள் வரை நாம் நம் குரலை ஓயாமல் எழுப்புவோம். இன்றைய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையை அடைவது எல்லோருக்கும் கிடைக்காது. அதை அடைந்தவர்கள் அதை பரப்ப வேண்டியது நம் கடமை. எங்களை தொடர்ந்து ஆதரியுங்கள். வாய்ஸ் ஆஃப் யாசிர், யாசிர் அரஃபாத் ஆகிய சேனல்களுடன் இணைந்திருங்கள். மார்க்கம், சமூக விவகாரங்கள், சர்வதேச செய்திகள் அனைத்திற்கும் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக.